நிறுத்து நிறுத்து. அதுக்கப்புறம் நீ அந்த பொம்மையோட காலை அப்படி இப்படின்னு திருப்பின கரெக்டா? ஆமா மம்மி, கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் நீ அந்த பொம்மைய நிக்க வச்சு இப்படியே சுத்தின கரெக்டா? ஆமா மம்மி. இதையும் நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? அப்போ ராத்திரி இது எல்லாத்தையும் நீங்க மறைஞ்சிருந்து பாத்தீங்களா? ஐயோ, நான் அப்படி பாத்திருந்தா சரி நரகத்தை அனுபவிச்சனா இல்லையான்னு இப்ப ஏண்டி வந்து கேட்க போறேன்? நீ அந்த பொம்மைய வச்சு என்னெல்லாம் பண்ணியோ? ராத்திரி மருதாணி சித்தி அந்த சேஷ்டையெல்லாம் ஏன் முன்னாடி பண்ணுச்சு. அப்பா, ஐயோ, அவங்கள நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கட்டி போட்டு வச்சிருக்கேனே. அப்போ எலுமிச்சை பழத்தை மருதாணி பாட்டி மிதிச்சிருப்பாங்களா? இதுல சந்தேகம் என்ன இருக்கு? அவங்க காலு ஒரு பக்கம் அடங்கி இருந்தா தானே மிதிச்சிருப்பாங்க. ஐயோ, அவங்கள கட்டி வச்சிருக்கேனே, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். வா வா வா. இந்த சித்தி பாவம் ராத்திரி எல்லாம் தூங்கல போல இருக்கே. ஏதோ தொட்டில போட்டு ஆட்டி விட்ட மாதிரி நாளா கேக்குறம்மா கேள்வி. அவ்வளோ டைட்டா கட்டி வச்சா எப்படிம்மா எனக்கு தூக்கம் வரும்? அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து எலுமிச்சை பழத்தை நீங்க மிதிச்சிங்களா? ஆமா, மிதிச்சேன். மிதிச்சு கீழே விழ இருந்தேன். அப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டேன். அப்படியே விழுந்து செத்து இருக்கணும், பீடையும் ஒழிஞ்சு போயிருக்கும். சிச்சி, அப்பா, என்னம்மா இது? உன் பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? நான் என்ன எலுமிச்சம்பழத்து மேல காலை வச்சு ஸ்கேட்டிங்கா பண்ணிட்டு இருந்தேன், தெரியாம மிதிச்சிட்டேன். கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கலாம்ல சித்தி. உடனேல இருக்கிற உன்னோட கண்ணை தரையில இறக்கி கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கண்டது எல்லாத்தையும் மிதிச்சுட்டு அப்படியே நடந்து போயிடக்கூடாது. இத்தினோண்டு பழத்து மேல காலை வச்சதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி சொன்னா உனக்கு அப்படியே சொன்னாலும் சித்தி உன் மூளைக்கு எட்டாது. சரி எந்திரி. எதுவுமே சொல்லாம எதுவும் புரியாதுன்னு சொல்லிட்டு வேற போறா. ஐயோ, இவளுங்களை திருத்த முடியாது. அம்மா, உன் பொண்ணும் அவங்க திறமையை ஏன் மேல காட்டிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பண்ணா அவ பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த பிளான் ஏதோ ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. சரி பார்க்கலாம். ருக்மணி சார், நீ என்ன பண்றனா அந்த ரத்னம விடுதலை பண்ணிடு. சார், நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்னதை மட்டும் செய். புரியுதா? ஓகே சார். போ. தண்ணி வேணும், தாகமா இருக்கு, தாகமா இருக்கு. தண்ணி. தாகமா இருக்கு. ஏம்மா எங்க கையில அடிபட்டு கஷ்டப்படுற? அவர் கேட்ட உண்மையை சொல்லிட்டு உன் உயிரை காப்பாத்திக்க. தாகமா இருக்கு, தண்ணி வேணும். இந்தா. இங்க பாரு, யாரு என்ன கேட்டாலும் நீ மட்டும் அவங்க பேரை வெளியே சொல்லக்கூடாது. அவங்கள பத்தின எதையுமே சொல்லக்கூடாது. அப்போ நீங்களும்? நானும் அவங்க ஆளுதான். உன்னை இங்க இருந்து தப்பிக்க வைக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிஜமாவா? உன்னை இப்ப வாஷ்ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். வெளியே போன உடனே என்னை தள்ளி விட்டுட்டு நீ அங்கிருந்து ஓடி போயிடு.
என்ன இவ சரச்சந்திரா வீட்டுக்கு போறா? மூ இதுக்கப்புறம் நீ உண்மையை மறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இப்ப நீ ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்லு. யார் எங்க அண்ணனை கொலை பண்ண சொல்லி அனுப்புனாங்க? சொல்ல போறியா? ஒரு நிமிஷம் எஸ்பி சார், நான் பேசுறேன். இங்க பாருமா, நீ என்னை விட வயசுல ரொம்ப சின்னவ. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த எஸ்ஐயை யார் கொலை பண்ணதுன்னு சொல்லுமா. அந்த எஸ்ஐயை கொலை பண்ண சொன்னவங்க தான் என் உயிரை நினைச்ச சோபாவை கொலை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்ல நான் பால் ஊத்தி வளர்த்த பாம்பு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ப்ளீஸ் சொல்லுமா. சரச்சந்திரா சார், இவ ஒரு பக்கா கிரிமினல். இவகிட்ட என்னதான் கெஞ்சினாலும் என்னதான் அடிச்சாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவகிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள் சார், சார் என்ன விட்டுருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. கான்ஸ்டபிள் கோ பேக். என்னதான் அடிச்சாலும் இவ பேச மாட்டா. ஆனா இந்த கன்னு நிச்சயம் அவளை பேச வைக்கும். சாக போறியா? உண்மையை சொல்ல போறியா? வேண்டாம் வேண்டாம் சார், உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லு. 1 சார் சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன் 2 சார். சொல்ல போறியா? சாவ போறியா? சொல்லிடுறேன் 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 சொல்லு. சொல்றேன்.